நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கடக ராசிக்கு, கடக லக்னத்துக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, கடகம் குரோதி ஆண்டு பலன்கள் அப்படின்னாலே பயந்து இருக்காங்க எல்லா கடகராசி அன்பர்களும். அது பொய்யா அப்படின்னா அது நிஜம்தான். ஆனால் அதை நினைச்சு இவ்வளோ கவலைப்படணுமா? வேண்டாமே. ரெண்டுமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபுல்லாக நீங்கள் கேட்கணும். இந்த வருஷத்தில் உங்கள் எண்ணத்துலேயும் செயல்லையும் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும். ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் பிறந்து உங்களை காப்பாத்துறதுக்கு அப்படின்னே உங்க இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வந்துடுறது பெரும் 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 சந்தோஷப்படணும் கடகராசி மக்களே. இந்த இடத்துல வரவேற்கணும் உங்க குரு. இப்ப குரு மட்டும் உங்களுக்கு ஃபேவரபிளா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடேங்கப்பா தீர்ந்துதுடா அப்படின்ற அளவுக்கு பயப்பட வேண்டியதுதான். ஸோ அந்த குருன்னா என்ன? குரு கிரகத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். குருன்றவங்க என்ன? நல்ல டீச்சர், அமைதியான டீச்சர். ரொம்பவே உங்களை கண்டிக்க மாட்டாங்க. ஆனால் கெஞ்சுவாங்க, படிமா படிமான்னு கெஞ்சுவாங்க. அவ்வளோதான் பண்ணுவாங்க. பெரிய அடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போது அவங்க சொல்லும் போதே கேட்டுக்கணும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கடகராசி அன்பர்கள் பின்பற்றினால் போதும். அனைத்து ரூபத்துலேயும் உங்களுக்கு இன்ட்யூஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு போகிற வழியில் ஜஸ்ட் ஒரு வேர்டு கிடைக்கும். அதுலலாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் கவனம் தேவை. சுத்தி கலக்கம் இருக்கு. இது என்னன்னா எல்லா பக்கத்துலேயும் வார்க்குள்ள நடுவில் நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் எல்லா அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்டேயுமே இப்போ 50 to 80% கடகராசி கடக லக்ன மக்கள் வருவாங்க. அந்த அளவுக்கு சுத்தி 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 மோதுது. அந்த சுத்தி சுத்தி மோதுறது எதுல மோதுது, அது எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியும்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்றது நான் உங்களுக்கு விலாவரியா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபுல்லா நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கடகராசி கடக லக்ன அன்பர்கள் செய்ய வேண்டியது, இப்ப நடக்கிற திசை என்ன, இப்ப நடக்கிற புத்தி என்ன, இப்ப நடக்கிற அந்தரம் என்ன, அதில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ளீஸ் 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 நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஒன்று பார்த்துட்டு அது சமாளிக்கக்கூடிய அளவில் இருந்ததுன்னா ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். இல்லை உங்களுக்கு 6, 8, 12க்கு உண்டான அதிபதிகளுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, கடக ராசியில் இருக்கீங்க, கடக லக்னத்துக்கு இருக்கீங்க. உங்கள் ராசி லக்னத்துக்கு 6ல் உங்களுடைய ராசி லக்னம் இருக்கா? அதாவது நீங்கள் கடக ராசி, உங்களுடைய லக்னம் 6, 8, 12ல் பிறந்தவங்களா நீங்கள்? இப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் பிரச்சனை கலகம்ன்றது ட்ரூ. ஆனால் அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கறதுனா இப்போ நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. சரி, அப்படின்னா கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு சுபங்களே கிடையாதா அப்படின்னா நோ 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 நோ. அருமையாக கல்யாணம் நடக்கும் இப்போ. ஆனால் அந்த கல்யாணத்தில் பிரச்சனையாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். நியூ என்ட்ரி உங்கள் வீட்டுக்கு புதுசாக உங்கள் உறவுகள் புதுசாக வரும். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு மனைவி வந்தாலும் மனைவி கணவர் வந்தாலும் குடும்பத்துக்கு ஒரு உறவினர். அதே மாதிரி உங்கள் வீட்டில் குதூகலமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் எச்சரிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிறிய பிரச்சனை பெரிய அளவில் பூதாகரமாக வெடித்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத கெடு பலன்கள் கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த வருடத்தில் காமிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, 8ல் செவ்வாய் சனி. சனி மட்டும் உட்கார்ந்துருந்தாலே போதுண்டாப்பான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதில் செவ்வாய் சனி. அப்புறம் பயத்தினால் பிரச்சனை. அதே மாதிரி காதே கேட்காது. இப்போ ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஒய்ஃப் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஏதோ உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் உங்கள் கான்சன்ட்ரேஷன் எங்கேயோ இருக்கிறதுனால அது காதுக்குள்ளேயே கேட்காது. அப்போ அந்த முக்கியமான விஷயத்த நீங்கள் மறந்துருப்பீங்க. அப்போ மறந்ததை நீங்கள் அக்செப்டும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அது நீங்கள் இன்டேக்கே பண்ணலை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனால மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டத்தில் முக்கியமாக ஹனுமனுடைய கோயில், பிரசித்தி பெற்ற ஹனுமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஹனுமனுடைய ஸ்லோகங்கள் கேளுங்க. ஹனுமன் சாலேசா நீங்கள் கேளுங்க. ப்ளீஸ் சுந்தரகாண்டம் படிங்க அல்லது நீங்கள் கேளுங்க.
அதே மாதிரி ஹனுமனுக்கு வடமாலை சாத்துவோம் இல்லையா, அந்த வடை அப்படின்றது சின்ன விஷயம் கிடையாது, அதில் பெரிய தத்துவங்கள் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த வடமாலை சாத்தின ஆஞ்சநேயரை நீங்கள் பார்க்கறது, அந்த வடைகளை இன்னைக்கு வந்து யூடியூப்ல எப்படி பண்ணலாம்லாம் இருக்கு, அதை நீங்கள் அடிக்கடி உட்கொள்வது, அலர்ட்டாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். இதில் ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொன்னது வந்து உங்களுக்கு குரு. அந்த குரு லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவையும் பார்க்குறார், உங்களுடைய 5ஆம் வீட்டையும் பார்க்குறார், உங்களுடைய 7ஆம் வீட்டையும் அவர் வந்து பார்க்குறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிச்சிடலாம் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் சமாளிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் வராமல் பார்த்துக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இன்னைக்கு கழுத்து வலி, எலும்பு, முதுகெலும்பு, காலு, பாதம், இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ரொம்பவே வந்து ஈவன் உங்கள் மொபைலை வந்து இப்படி குனிஞ்சிட்டே பார்க்கறது செய்கிறது, உங்களுடைய சிஸ்டம் ஒர்க் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக. இன்னும் சொல்லணும்னா கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு பேக் போன் ஸ்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் வாங்கி கூட நீங்கள் உங்கள் முக்கியமாக வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா போன் சம்மந்தமான பிரச்சனை, கால் சம்மந்தமான பிரச்சனை, பாதம் சம்மந்தமான பிரச்சனை, நரம்பு, எலும்பு அப்படின்ற விஷயங்களெல்லாம் உங்களை போட்டு பின்னி வதச்சி எடுத்துரும். அதனால உங்களுடைய போஸ்டரில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னா, இட்ஸ் கால்ட் அ ட்ரைனிங் பீரியட். ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து வரும்போது பெரிய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய பல ரூபத்தில் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஜாபும் இப்போ கிடைச்சாலும் தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ண வேண்டாம். இருக்கிறதுல ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். அதே மாதிரி பிஸ்னஸ் எது பண்ணினாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இந்த 8ல் செவ்வாய் சனின்னு சொல்லும்போது அதில் நீங்கள் அலர்ட்டாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சொன்னதே அவங்களுக்கு கேட்டிருக்காது, அவங்க சொல்கிற டிஃபிகல்ட்டி உங்களுக்கு கேட்டிருக்காது. இது ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கலாம், பெரிய பெரிய முதலீடுகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் பிஃபோர் தான் வந்து அந்த கன்சர்ன் பர்சன் வந்து சொல்லுவாங்க, சார் இந்த மிஷின் வந்து டோட்டலி இந்த பெல்ட் தேஞ்சு போச்சு சார், இந்த பெல்ட் வந்து இனி வேலை செய்யாதுன்னு. நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பீங்க. அவர் ஆர்டரும் போட்டிருக்காருன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீண்ட நாள் உங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு. நீங்கள் அதெல்லாம் மைண்டுக்கு எடுத்துக்காமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பெரிய ஆர்டரை வாங்கிடுவீங்க. அந்த ஆர்டரை வந்து நீங்கள் சொல்லும் போது தான் அவர் சொல்லுவார், சார் நான் உங்ககிட்ட சொன்னேனே சார், ஏன் காதில் கேட்குற மாதிரி சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களோட கடுமையாக பேசிடுவீங்க. அப்படி பேசும்போது அப்படிப்பட்டு இத்தனை வருடங்கள் அந்த பெல்ட்டை தானே ஆர்டர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து அவருக்கு பவர் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அவங்களுடைய வார்த்தைகளால் அப்படியே வேலையை விட்டு அவர் போயிடுவார். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், ஆர்டர் வந்ததுன்னு சந்தோஷப்படுறதா, நீங்கள் கேட்கலன்னு சந்தோஷப்படுறதா அப்படின்ற பெரும் பெரும் பிரச்சனைக்குள்ளே போயிடுவீங்க. அதனால்தான் எங்கே சுற்றியும் கலகம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். அதே மாதிரி தூக்கத்தை தயவு செஞ்சு தொலைச்சிடாதீங்க. தூக்கம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நேச்சரோட உங்களை ஒன்றிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் மொட்டை மாடியில் கூட கொஞ்சம் கார்டன் நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் ஒரு 10 செடி வச்சு நீங்கள் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் ரைட்டான ஒரு அசிஸ்டன்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்துக்கு அடேங்கப்பா டிவோர்ஸ்னுடைய ரேட்ஸ் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு காலம் தான், ஒரு பீரியட் தான்றது புரிஞ்சுக்கிட்டு இப்போ வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ள வேண்டாம், பார்ட்னர்ஷிப்போட வேண்டாம், உங்களோட வேலை செய்வங்களோட வேண்டாம், உங்களுடைய உயர் அதிகாரிகளோட வேண்டாம். அதுவும் முக்கியமாக இப்போ என்கேஜ்மெண்ட் ஆனவங்களுக்கு, இப்போ தான் கல்யாணம் ஆகிறவங்களுக்கு தயவு செஞ்சு எந்த முடிவுகளும் இப்போ நடக்கிற காலகட்டத்தை வச்சு நீங்கள் எடுத்துடாதீங்க. இதுவும் கடந்து போகும். இதுவும் ஒரு ஷார்ட் பீரியட் தான். ப்ளஸ் குரு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க யாருடைய இன்டர்வென்ஷனும் உங்களுக்கு நடுவில் வராமல் நீங்களே உட்காந்து சுமூகமாக பேசி, ஓ இதுதான் உன் ப்ராப்ளமாப்பா, ஓகேப்பா அப்படின்னு. ஏன்னா கடகராசிக்காரங்க வந்து ரொம்ப அன்பானவங்க, அன்பை ஏங்குறவங்க, அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அப்படி இருக்கும்போது உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்கள் மனசு வந்து உடஞ்சி போயிடும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க.
அண்ட் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட வேண்டாம். தைரியம்தான் வாழ்க்கை. எதையும் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. ஆக்சிடென்டல் ஜோன் வந்து எக்கச்சக்கமாக காமிக்குது கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் போன்ஸையும் ஸ்ட்ராங்காக நீங்கள் வச்சுக்கணும், உங்களுடைய மசில்ஸையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அப்போ எக்ஸசைஸ் ரொம்ப 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 தேவை. அதே மாதிரி ஈஸியாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, கடகராசி கடகலக்ன அன்பர்கள் வந்து ப்ளீஸ் சுறுசுறுப்பு அப்படின்றத பெரிய லெவலில் உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. அதுக்குண்டான அயர்ன் ஸ்ட்ரென்த் உள்ள உணவுப் பொருட்கள் நீங்கள் வந்து சாப்பிடுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆரோக்கியத்தில் எதுலெல்லாம் பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டபுள் ட்ரிபிள் ஒப்பீனியன் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் நீங்கள் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும், வாக்கிங் அதிகமாக பண்ணணும், எதுலேயுமே அலர்ட்டான சிந்தனையோடு நீங்கள் செயல்படணும். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் நான் சுந்தரகாண்டம் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறேன். எதுலேயும் சிக்கிக்காமல் ஸ்மூத்தாக மூவ் பண்ணி வந்துடணும் கடகராசி கடகலக்ன அன்பர்கள். அதே மாதிரி கணவன் மனைவி இடத்துல ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நீங்கள் இப்போ மூவ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் உங்களுடைய வார்த்தையில் நிதானம் நிதானம் நிதானம். ஒரு பேச்சுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல யூ மே பி அ வெரி பிக் ஹெச்ஆர். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு லீவ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது போட அப்படின்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. இப்போ ரிவெஞ்சுன்றது வந்துடும். ஏன்னா அவன் கேட்கக்கூடியது நியாயத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடியவனாக இருப்பான். மேபி அவனுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்திருக்கும், அப்போ வந்து யாருக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அதுக்காக கேட்பான். அப்போ நீங்கள் வந்து இப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நெகட்டிவான ஒரு பேலன்ஸ் வந்து அங்கே ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் உணர்ந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எது எடுத்தாலும் பார்க்கணும், காது கொடுத்து கேட்கணும், என்னன்றது ஆலோசனை பண்ணணும், அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது பார்க்கணும். அதே சமயம் ஏமாந்து போயிடக்கூடாது. தயவு செஞ்சு அதிகமாக ஏமாறக்கூடியவங்க அப்படின்னா இந்த கடகராசி கடகலக்ன அன்பர்கள் தான். ஏன்னா அலர்ட் இல்லாமல் பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் திருட்டு, பகை, சும்மா இருக்கும்போதே யாருக்குமே விட்டு கொடுக்கும் மனோநிலையெல்லாம் இல்லாமல் போகும். அப்படிப்பட்டவங்க நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, என்னடா நமக்கு இப்படி வந்து மாட்டுது, தானாகவே இப்படி பிரச்சனைகள் டெய்லி இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கே அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்பவே மனதை நிதானப்படுத்தணும். சால்ட் வாட்டர் பவுல் நீங்கள் வைங்க, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அண்ட் குலதெய்வத்தை நினைச்சு ஒரு விளக்கேற்றி அதில் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு தென் நீங்கள் வந்து உங்களுடைய டெய்லி ரொட்டீனை ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் துளசி செடிக்கு தண்ணி ஊற்றுங்க. துளசி ஆக்சிஜன் எக்கச்சக்கமாக கொடுக்கும். அப்போ ஆக்சிஜன் பிராணாயாமம் பண்ணுங்க. ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னா எதுலேயுமே அலர்ட் அப்படின்றது உங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேச்சரோடு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் குரு உங்களுக்கு பல ரூபத்தில் காப்பாற்ற வரார். அண்ட் குரு உங்கள் வீட்டில் தான் உச்சம் பெறும்போது அவருடைய காப்பாற்றுதல் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு ப்ரொடெக்ஷன் சிம்பிள் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போகிறோம். எந்த ஒரு முடிவுகளும் டமால் டுமில்னு எடுக்காமல் இருந்தீங்கன்னாலே நிறைய 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 ஜெயிக்கலாம். சந்திரனுக்கு அதிபதி யாரு? திருப்பதி வெங்கடாஜலபதி தான். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நேச்சரோடு ஆகிடும். மலை ஸ்தலம் ப்ளஸ் அவ்வளவு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஸ்தலம். ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு 2 to 3 nights தங்கிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு பயங்கரமான ஒரு பவரை கொடுத்துரும். அண்ட் திருப்பதி பெருமாளினுடைய ஸ்லோகங்கள், அவங்களுடைய சுப்ரபாதம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதெல்லாம் கேளுங்க. ஹனுமனை நிறைய நினச்சிக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரூபத்தில் சுற்றி சுற்றி அடித்தாலும் எதுலேயும் மாட்டிக்காமல் சூப்பராக நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஓகே. மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555.